சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக டேஸ்டியாக மட்டன் கோலா உருண்டை வீட்டிலையே பண்ணலாம். நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆயிலில் 2 டீஸ்பூன் பெரிய சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய், 3 டீஸ்பூன் முழு மல்லி, 4 காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூட அரை கிலோ எலும்பு இல்லாத மட்டனை நான் மிக்சியில் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம அரை மணி நேரம் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இது கூட கொத்தமல்லி இலையை போட்டு இதை நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது கூட 3 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு முட்டையை கலக்கி அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் பொரித்து எடுத்தால் போதும். சூப்பராக டேஸ்டான கோலா உருண்டை ஃபஸ்ட்டு ட்ரைலே கிடச்சிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது